வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற ஒரு இடம் என்னென்னா, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் காசிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த காசிப்பாளையத்துலேருந்து ஆற்றுக்கு போகிறக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது எந்த ஆறுன்னா பவானி ஆறு. பவானி ஆறு வந்துட்டு, அதாவது பவானிசாகர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிவேரிக்கு வரும். கொடிவேரியிலேருந்து கொடிவேரி டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம், அதாவது அந்த கொடிவேரியிலேருந்து வாய்க்கால் பிரியுங்க. அதாவது இடதுபுறம் ஒரு வாய்க்காலும் வலதுபுறம் ஒரு வாய்க்காலும் பிரியுது. அந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10, 20, 30 கிலோமீட்டருக்கு போகிற அளவுக்கு மிகப்பெரிய வாய்க்காலுங்க. இருபுறமுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே பூரா பனை மரங்களால் சூழ்ந்திருக்கு. நடுவில் ஒரு ரோடு போகுங்க. அதே நேரத்தில் வாய்க்காலுக்கு அந்த புறமும் பனை மரம் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு இதுங்க. பார்க்குறக்கு பூரா சுற்றியும் வயல்வெளிகளுக்கு நடுவில், இந்த பனைமரங்களுக்கு நடுவில் நாம் இப்போ பயணிச்சிட்ருக்குறோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு போகுதுங்க. நாம் வந்து இப்போ காசிப்பாளையத்துலேருந்து தான் ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வாய்க்கால் கொடிவேரியிலேருந்தே வரும். நம்ம காசிப்பாளையத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரியுங்க. இந்த இடத்துல வாத்துக்கு பண்ணை வச்சு வளர்த்துறாங்க. இந்த மரம் வந்து நிறைய படத்தில் வந்திருக்குதுங்க. இந்த மரத்துக்கு இந்த சைடில் பாருங்கள், அந்த வேரெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இந்த மரம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இயற்கை எழில் சூழ்ந்த அப்படியே பூரா நெல் வயல் தான். இந்த வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து முதல் மரியாதை படத்திலும் கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். எனக்கு சரியாக தெரியல அது. ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்கள் அப்பா சுற்றியும் வயல்வெளிகள், அந்தல மலை. இன்னும் நாம் வந்து நிறைய பனைமரம் இருக்கிற இடத்துக்கு போகல. இப்போ நம்ம இப்போதைக்கு இங்கே இருக்கிற இந்த மரத்தை தான் பார்த்துருக்குறேன். இந்த மரம் வந்து நான் நிறைய படத்தில் பார்த்துக்கிறது எனக்கு ஞாபகம் வருது. என்னென்ன படம்னு நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அது தனியாக என்ன படங்கிறது ஒப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ நாம் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் நம்ம பனைமரங்கள் சூழ்ந்த பகுதிக்கு வரல. வயல்வெளிகள் தான் பாருங்கள், மிகவும் அற்புதமாக டேங்கப்போ பார்க்குறக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவதுங்க, சிட்டிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும், சந்தோஷமான சூழ்நிலையை தரும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்துட்டு இயற்கையான காற்று, விவசாயம், இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாருங்கள், இந்த வாய்க்கால் போயிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், இன்னும் வந்து நம்ம சுற்றியும் பனைமரம் 2 பக்கம் வச்சுருப்பாங்க. அது எல்லாம் இங்கிருந்தே இருந்தது தான். இந்த கரை கட்டுறதுக்காக நிறைய பனைமரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் போகிறப்போ இன்னும் வெட்டாமல் இருக்கிற பனை மரங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாம் அந்த வாய்க்காலை ஒட்டி போகிற ரோடு. இந்த இடத்துல தான் பனைமரங்கள் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. இந்த சைட்லேயுமே அந்த 2 சைட்லேயுமே. ஆனால் பனைமரங்களை எல்லாம் இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் கரை கட்டுறதுக்காக வெட்டிட்டாங்க. பாருங்கள், இப்போ தான் லைட்டாக பனைமரங்கள் வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பனைமரங்களெல்லாம் பக்கம் பக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பனைமரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பனைமரம் வந்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு இது இருக்குது. உழவன் மகன் படத்தில் வந்து பொன்னெல்லேரி கரையோரம் பொழுது சாயுதே நதியோரம்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க. அந்த பாட்டு கம்ப்ளீட்டாகவே இந்த தடத்தில் தாங்க எடுத்துருக்குறாங்க. பூரா மாட்டு வண்டிகளோடு வருங்க. மாட்டு வண்டிகளோடு வர்ற இது பூரா பார்த்திங்கன்னா 2 பக்கமே பூரா இந்த பனைமரங்கள் தான். பாருங்கள், இப்போவே பனைமரங்கள் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு சைடில் காமிக்குதுங்க. இன்னும் அப்படியே கன்னியூவாக போக போக 2 சைட்லேயும் விடாமல் இடையில கேப் இல்லாமல் வருங்க.
இப்போ பாருங்கள், இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒட்டியே கரை ஒட்டியே போகிற இதுங்க இது. பாருங்கள், இப்போ பனைமரம் வந்து பாருங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இன்னும் போக போக 2 கரையிலையுமே வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இடையில பாருங்கள், இயற்கை காட்சிகள் செம்ம அற்புதமாக இருக்குங்க. இந்த பனைமரங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே லைனாக அப்படியே விடாமல் கேப் இல்லாமல் வரும் பாருங்க. இன்னும் இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிற சைடில் இன்னும் வர ஆரம்பிக்கல. இங்கெல்லாம் ஏற்கனவே இருந்தது தாங்க. கரை அமைக்கிறதுக்காக பூரா எல்லாம் வெட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே ஒவ்வொரு மரமாக வர ஆரம்பிக்குது ரைட் சைடில். அந்த காலத்துலேயும் எவ்வளோ அற்புதமாக யோசிச்சுக்கிறாங்க பாருங்க. பனை மரம் வச்சுட்டா அதுலேருந்து கரை வந்து சரிஞ்சு போகாது அப்படின்ட்டு கரெக்டாக அப்போவே பனை மரம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். உண்மையிலையுமே அற்புதம் தானுங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்க தாங்க உண்மையான விஞ்ஞானிகள், நாமெல்லாம் இல்லை. பாருங்க, வாய்க்கால் கரை கட்டுறதுக்காக நிறைய மரத்தை எடுத்துட்டாங்க. அப்படியே பாருங்க, இங்கிருந்து வாய்க்கால் அந்த கரையை தாண்டி அந்தல போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு பாலத்துக்கு அடியில் தான் சின்னத்தம்பி படத்தில் குஷ்பு வந்துட்டு அந்த பரிசலில் உள்ளே பூந்து இந்தல வெளியில் வர மாதிரி அந்த போவோமா ஊர்வலம் பாட்டில் அது இந்த பாலமாக எக்ஸாக்டாக எந்த பாலம்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நிறைய படம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் இந்த வயல்வெளிகள் இருக்கிற படம்னாலே கண்டிப்பாக அது இங்கே இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி கோபிச்செட்டிப்பாளையம். இது அத்தனைக்கும் முக்கிய காரணம் பவானி ஆறு. பவானி ஆறு வந்து பவானிசாகர் டேம்லேருந்து திறந்து விட்டாங்கன்னா நேராக கொடிவேரியிலேருந்து அப்படியே நேராக வந்தால் அப்படியே வாய்க்கால் 2 பக்கம் பிரியுதுங்க. வாய்க்கால் இந்த ரைட் சைடும் பிரியும், லெஃப்ட் சைட்லேயும் 2 வாய்க்கால் போகுங்க. இதில் நாம் இப்போ வந்துட்டு இருக்கிறது ரைட் சைடு, அதாவது கொடிவேரியிலேருந்து நாம் கிழக்கு நோக்கி பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்கிற வாய்க்கால் வழியாக இப்போ நாம் வந்துட்டுருக்குறோம். இந்த வாய்க்கால் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. நாம் ஓரளவு வேகத்துலேயே போயிட்டுருக்குறோம். அப்படி இருந்துமே எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத பாருங்கள். வாய்க்காலுக்கு அந்த புறம் பனைமரம் இருக்குது பாருங்க, அது இன்னுமே ஆச்சரியங்க. வாய்க்காலுக்கு அந்தல்ல இந்தல்ல அதுக்கு அடுத்த கரையில் 3 இடத்துலையுமே பனை மரங்கள் வச்சுருக்குறாங்க அந்த காலத்துலேயே. இன்னுமே ஃபுல்லாக பனை மரம் இருக்கிற இடம் இன்னும் வரல, இன்னும் போகணும். இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறோம், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இங்கே ஒரு தோட்டத்தில் தான், அதாவது இந்த நாட்டாமை படத்தில் வந்துங்க தேங்காயெல்லாம் எண்ணி போட்டிருப்பாங்கல்லங்க, அப்போ கூட கவுண்டமணி வருவார் இல்லைங்க. இந்த மாதிரி நாட்டாமை தம்பி உங்கள் தம்பி டீச்சரை வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிற சீனும் கூட இங்கே ஒரு தோட்டத்தில் தான் எடுத்துருக்குறாங்க. அந்த தோட்டம் வந்து இப்போ நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அது இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணும். அப்போ மனோரமா வந்து அந்த விஜயகுமார் கிட்ட கேட்குறக்கு வருவாங்க ஒரு தோட்டத்துக்கு. அப்போ வந்து யானையெல்லாம் சுற்றியுமே ரவுண்ட் அடித்து யானை கட்டி போர் அடித்த குடும்பங்கிறத காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனுமே இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்கிறாங்க. வாய்க்கால் கரை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குதுன்னு பாருங்க. தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க வாய்க்காலில். சமீபத்தில் கொஞ்ச நாள் வந்து தண்ணி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஃபுல்லாக வாய்க்காலில் போகுது. பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரையிலையுமே பனை மரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நிறையா இருந்தது தாங்க. 10-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பனை மரம் இருந்தது. இப்போ பாருங்கள் 2 சைட்லேயுமே பனை மரம்.
இது அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த பனை மரம் இருக்கிற இடம். ஆனால் பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயத்துக்கு நம்ம பவானிசாகர் டேம்லேருந்து திறந்து விடப்படுற தண்ணீர் உபயோகமாகுதுன்னு பாருங்கள். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிறிய அளவு தான். இன்னும் எந்த அளவு தூரத்துக்கு இது போயிட்டே இருக்குது. அப்போது நாம் இது முழு இதுக்கு நாம் போகல. இது நம் மூலவாய்க்கால் வரைக்கும் தான் நாம் போயிட்டு அதுக்கப்புறம் இனி இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. வீடியோவும் ஏற்கனவே ஃபுல் லென்த் ஆயிடுச்சு, அதனால் இனி போக முடியாதுன்ட்டு நாங்கள் மூலவாய்க்காலோடு நின்றுட்டோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள், பனை மரம் ஓலை விழுந்து கிடக்குது. அதனால் எடுத்து போட வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. இது எங்கள் சித்தி பையன் கூட வர அப்படியே இவர் தான் இந்த இடமெல்லாம் இங்கே இப்படி இருக்குதுனால நம்மளுக்கு காமிச்சு வழியெல்லாம் காமிச்சு கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா இவங்க ஊர் காசிப்பாளையம். அதனால் நம்மளுக்கு எங்கள் சித்தி பையன் இருக்கிறது ஒரு விதத்தில் ரொம்ப உபயோகமாக போச்சு. இனி போக போக 2 சைடுமே பனை மரங்கள் தாங்க இருக்குது. நாம் அங்கேருந்து வர்றப்போ பார்த்தோம், அதெல்லாம் 2 சைடில் பனை மரங்கள் இருக்காது. ஓரளவுக்கு அங்கங்கே விட்டு விட்டு தான் பனை மரம் இருந்தது. ஆனால் இனி பாருங்கள், போக போக 2 சைடு கண்டினியூவாக பனை மரம் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல வர தண்ணி எப்படின்னா, இந்த வாய்க்காலில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த மாதிரி பாலத்து வழியாக இதில் வெளியேறுற மாதிரிங்க. மழை பெய்கிறப்போ மட்டும்தான் இந்த வாய்க்கால் போகிற தண்ணி அதிகமாகிறது இதில் வெளியாக அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே செஞ்சுருக்குறாங்க. இன்னி பாருங்கள், பனை மரம் அப்படியே ஃபுல்லாக 2 சைடு வர ஆரம்பிச்சிரு. வாய்க்கால் ஒட்டியே பார்த்தீங்களா, இதில் 3 கரையிலையுமே பனை மரம் இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்கலாங்க. இந்த வழியில் தான் அந்த விஜயகாந்த் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வருவாருங்க. அந்த உழவன் மகன் படத்தில் பாட்டுக்கு மேக்சிமம் உழவன் மகன் படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துக்கு மேலேயே ஒரு 80% படம் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் மூலவாய்க்கால் பக்கத்தில் தாங்க எடுத்திருக்கிறாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே பூரா பனை மரங்கள், வயல்வெளிகள் நிறைந்த இடம்தான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டருங்க தள்ளிட்டு போகிற மாதிரியே டிராக்டர், சின்ன டிராக்டர் இது அந்த சேர்த்தொலை ஓட்டுறதுக்குள்ள இவங்க பயன்படுத்துவாங்க. பாருங்கள், பனை மரங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 சைட்லேயுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. நான் கூட நினச்ச பனை மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது, நம்ம ஏரியாவில் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தென் மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை பனை மரத்தையும் ஒரே முட்டை பிடிங்கி கொண்டு இங்கே நெட்டிட்டாங்களோ அப்படின்னு யோசனைப்படுற அளவுக்கு லைனாக கரை ஃபுல்லாக பனை மரங்க தாங்க. இது அப்படியே வாய்க்கால் நான் அத்தானி ரோட்டில் போய் பார்க்குறேன், அத்தானி தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது அத்தானி போகிற வழியிலையும் கூட இந்த வாய்க்கால் போகுதுங்க. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட அந்த கருங்கரடு கோயில் தாண்டி போகிறப்ப கூட இந்த வாய்க்கால் அங்கே இருக்குதுங்க. பாருங்கள், நாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தூரத்துக்கு மேலே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பூரா பனை மரங்கள் தாங்க இங்கே. பார்த்தீங்களா, மறுபடியும் இப்படியெல்லாம் பனை மரங்கள் 2 பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே கரைகள் அகலப்படுத்துறதுக்காகவும் கரைகளை பலப்படுத்துறதுக்காகவும் மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க. இல்லாமல் தான் இன்னுமே அந்த பனை மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கு.
ஆனால் இந்த மாதிரி இடத்துல பைக் ஓட்டுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமான இடம்னு, இயற்கை காட்சிகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடம். இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ட்ரிப் போகிற மாதிரி இந்த ஜீப்பில் எல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரெக்கிங், அந்த ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெக்கிங்னா த்ரில்லிங் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ட்ரெக்கிங் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்த வழியெல்லாம் ஒரு ஜீப்பில் ஒரு சவாரி, ஜீப் சவாரி மாதிரி வச்சு இதுக்காக ஒரு டிக்கெட் போட்டு கூட கூப்பிட்டு போகலாங்க. அந்தளவுக்கு இயற்கை காட்சிகள் அற்புதமாக இருக்கிற இடம் இது. நம்ம இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் லெஃப்ட்லலாம் போனோம்னா இங்கே ஒரு ஆறு, அந்த பவானி ஆற்றுக்கு போகிறதுனால போயிடலாங்க நம்ம. உண்மையிலுமே அந்த காலத்தில் எப்படி தான் இப்படியெல்லாம் அமைச்சாங்கன்னு தெரியல. வாய்க்காலெல்லாம் அமைச்சு அற்புதமாக அப்போவே பண்ணி இருந்துருக்குறாங்க. உண்மையிலுமே சிறப்பு தாங்க இதெல்லாம். இப்போல்லாம் இப்படி பண்ண முடியுமாங்கிறதே தெரியல. ஆனால் அந்த காலத்துலேயே அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். வாய்க்கால் ஓரமாகவே போதும், போயிட்டே இருக்கிறோம். இன்னுமே போகணுங்க. கிட்டத்தட்ட இன்னும் பாதி தூரத்துக்கு மேலே போகணும். இப்போ மறுபடியும் பனைமரம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பனைமரங்கள் பாருங்கள், இரு பக்கமும் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்களுக்கு உண்மையிலுமே இயற்கையை ரசிச்சுட்டே வாழ்ந்துக்கலாம். எந்த விதமான ஒரு இயற்கை இடர்பாடுகளெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் அதிகமாக இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு நோய்களெல்லாம் வர வாய்ப்பு கம்மியான நாம் வந்து அசுத்த காற்று சுவாசிக்கிறதுனால தான் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இதுகளே இல்லை. நாம் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நீலம்பூர் பக்கத்தில் டிச்சு தண்ணியில் தாங்க குளமே இருக்குது. குளத்துல இருக்கிறது ஃபுல்லாகவே டிச்சு தண்ணி. அந்தளவுக்கு பூரா ஆக்சுவலாக அந்த தண்ணி இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு கிணறு குட்டைகளெல்லாம் தண்ணி இருக்குது. ஆனால் ஆற்றுல தண்ணி வர்றப்போ, நொய்யல் ஆற்றுல தண்ணி வர்றப்போ அதுகளெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணி மறுபடியும் தண்ணி நப்பிடுறாங்க. அதுவும் கூட இப்போ விவசாயத்துக்கு பயன்படுது தானே. பாருங்கள், இருபுறமும் இப்போ பனைமரம் வர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டே இருக்குதுங்க பனைமரம். காரில் வந்து ஏன் இங்கே நின்றுட்டுருக்குறாங்க? அடடே, இது இந்த இடம் வந்து இந்த பிள்ளையார் படித்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருப்பராய சாமி கோயில். என்ன கோயில் பேருன்னு எக்ஸாக்டாக தெரியல. கருப்பராயன் சாமியா முனியப்பன் சாமியான்னு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் படித்துறையிலெல்லாம் துவைச்சிட்ருப்பாங்க. இங்கே ஒரு விநாயகர் கோயிலுங்க. பாருங்கள், 3 கண்ணு பாலம். இதுதான் சின்னத்தம்பி படத்தில் குஷ்பு வந்து அந்த பாலத்துக்கு அடிக்க போன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடம் தானேன்னு தெரியாது எங்களுக்கு.
அந்த போவோமா ஊர்வலம் பாட்டு ஃபுல்லாகவே இங்கே இந்த வாய்க்கால் ஒட்டியும் இந்த இடத்துகளில் தாங்க எடுத்துருக்குறாங்க. இதில் அந்த வாய்க்கால் மதகடு கிளம்பி வச்சு இன்னும் போயிட்டே இருக்குங்க. பாட்டு பயமாக இருந்ததுன்னா என் கையில் விட்டுறது நானும் இதே தாண்டா பணமரமா அந்த காலத்தில் பணம் வர வச்சுக்கிறேன். ஆனால் பனைமரம் வந்ததுன்னா தண்ணி நிறைய வருது. ஆமாம், தண்ணியெல்லாம் உறிச்சி அது வச்சுக்கு மரத்தில், அப்புறம் வெயில் காலத்துக்கு அது வெளியே விடு. அப்புறம் மண் அரிப்பு வராது. என்ன வாய்க்கால் வரணும்னா மண் அரிக்காது. எடுத்துறதுன்றது அது தூரமாக்குது. சரி, அப்படியே இந்த மரத்தை எடுத்துட்டு அப்படியே கிட்ட போனோம்னா ஏதாவது தெரியுமா? அந்த டயரில் வச்சு வெட்டி போடும்ண்ணா. டயரை கத்தியமாக இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் தான் எடுக்க முடியுமா? மாற்றி மாற்றி எடுத்துக்க முடியுமா? பரவாயில்ல, நான் சொல்கிறது புரியுமானுங்க. அதனால பூரா இதுதான் பணமரம் தான். காற்று பயங்கர காற்று. போயிட்டு வாருங்க. ஒரு கோயில் ஒன்று, கோயில் உள்ள போனால் திரும்ப முடியாது. இறங்கி அந்தளவு கிட்ட போ. அந்த கோயில் பரவாயில்ல.
பழமா எத்தனை நிமிஷம் ஆகிக்குது? ஏஞ்சல்வா எத்தனை நிமிஷம் ஆகிக்குது? 25. தப்பில் எடு. கொக்கு வேறு கொக்கு. இதெல்லாம் காரில் வந்தோம்னா திருப்ப எதுக்கால வண்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வார் இது ஒரு இது மதகு மாதிரி. அது தண்ணி எச்சாயிடுச்சுன்னா இதாக இது பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு இங்கே யாரும் இல்லை. இல்லாட்டி பரவாயில்ல எடு. அங்கே வார் கார் ஏதோ வந்து மூளை வாய்க்காலே வந்தாச்சு. மூளை வாய்க்கால்? மூளை வாய்க்கால்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகிறக்கு திரும்ப பெருமாள் கோயில் போகிறக்கு அந்த இடம் தான். அனில் வாய்க்காலுக்கு எடுக்கிறியா அப்பப்பா? வாய்க்கால தான் முக்கால்வாசி எடுத்துக்கிறேன். இது மரம் வைத்து இந்த அந்த இடத்துல சுத்தம் மாதிரி இங்கே சுத்தம் பண்ணல. மேலேயே இருக்கு. டெம்போட இது பாடி கொண்டு வச்சு விவசாயம் பண்ணுறோம். அளவில்லாம முடிஞ்சு கிடக்கு. அண்ணா எண்ணூறுண்ணா இது கோடி சின்னாம்பளை. அண்ணா இந்த வழியில் போனால் இந்த பாரியூர் போகுமாண்ணா? நேரம் இது பாரியூருக்கு இந்த வாய்க்கால் போய் சேருங்க. தேங்க்யூண்ணா, போய்ட்டு வரேண்ணா. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுங்களா?
மெயின் ரோடு கூட போய்க்கலாம். இது அப்படியே அந்த கருங்கரு வரைக்குமே போகுங்களா? ஒரு 6 கிலோமீட்டர் ரோடு போய் ஆ நேரம் கணக்கு போட்டால் ரோடு கூட கணக்கு. கருங்கரு இருக்குங்களா? சரி சரி. ஆஃப் பண்ணு. அந்த கரி வரதராஜ பெருமாள் கோயில் போனோம்ல, ஆமாம், அதெல்லாம் தாண்டி போயிட்டுமா இப்போ நம்ம? ஆனால் அதை தாண்டல. அது வந்து நம்ம இப்போ இந்த ரோட்டில் தானே வந்தா மக்களா. அந்த வாய்க்காலுக்கு போகாத, இது அந்த வாய்க்காலுக்கு போகாத. அந்த வாய்க்காலுக்கு இது போகிறதுண்ணா, அப்புறம் பாரியூர் போகுதுங்கிறாங்க. இது நேராக பாரியூர் போகுது, அது பெருத்தலைவராக போகுதுங்கிறாங்கல்ல. ஆமாம், அப்புறம் அதான் இந்த கரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போச்சுன்னா அது நேரம் மெயின் ரோட்டுக்கு தானே போய் சேரு. மெயின் ரோட்டு தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து நம்ம அந்த வாய்க்கால் தாண்டி தான் நம்மள வரணும். நான் சொல்கிறதுன்னா இந்த இது பாரியூர் போகுதுன்னா அப்புறம் எப்படி நாம் அந்த கோபிக்கு முன்னாடியே சபரிங் ஸ்கூல் தாண்டனே லெஃப்டில் கட் பண்ணிட்டான். அப்போ இது அங்கே போய் சேரும்னா அப்புறம் எப்படி இதுக்கு போகுது? இந்த கோயில் ஏதோ ஒரு கோயில் அங்கே வருது. ஏழு துளியாக இருக்குது.
போகிறால சிங்கிள் தரமாக போகுது. ஆரியூர்லேயும் குருகுலம் பள்ளிக்கூடம். குருகுலம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துக்கு இந்த புறம் வந்துக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இது எதில் ஒன்று தெரியுது. இப்படிப்போ இது குருகுலம் பள்ளிக்கூடம். ஓ, பள்ளிக்கூடத்துக்கு இந்தலையும் பள்ளி இருக்குது. அது விளையாண்டுக்கிறாங்களா, அது பள்ளிக்கூடத்து பசங்க. இதே விளையாடுறக்கு வரணும் மேம். ஹாஸ்டல் பசங்களும் விளையாண்டுக்கிறாங்க. அந்த மூலவாய்க்கால் பேர் கோயிலுக்கு போகிற வழி முனித்தா பேர். அது மூலவாய்க்கால். அந்த கோயில் தெரியுது பேர். அந்த ஆணையர்னு கோயில். ஆணையர்னு கோயில் தெரியுது பேர். அப்போ அதுக்கு போகலாம். ஆனை மேலே ஏறிச்சு. இந்த கோயில் கோயில் தான். கோயில் என்ன கோயில் பேர்? முருகன் கோயில். முருகன் கோயில் தெரியும். என்ன முருகன் அது கோயில்? என்ன முருகன் கோயில் போய் பார்த்து தெரியும். நாங்கள் போனது எந்த ஊர் இது? அதான்னா மூலவாய்க்கால் எத்தனை தடவை சொல்றது? ஆனால் மலையில் இருக்குதாட்டாக்குது. அது மலை தான். அப்போ நாம் இந்த வழியில் வரலையே. மெயின் ரோடு வந்துருச்சு பாரு. மெயின் ரோடு வந்துருச்சு. அத்தை இது மூலவாய்க்கால் போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ நம்ம அந்த கரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போன வழிக்கான அது பாலம் இப்படி போய் அப்படி சுற்றி வரோன்னு பாரு. சரி, அப்போ அந்த நேர் வந்து இதே மாதிரி இது போச்சுட்டோம். ஆமாம், இந்த பாலம் தாண்டி நம்ம மெயின் ரோட வர போகணும்னா, பாலம் தாண்டி மெயின் ரோட போகணும். சரியா ரோடு? அட ரோடு தெரியுது. இப்போ நாம் அந்த கோயிலுக்கு போக முடியாதாட்டாக்குதுப்பா. எந்த கோயிலுக்கு? அந்த யானை ஏறின கோயிலுக்கு சுற்றி வரணும். சுற்றி வந்தோம்னா இப்போ ஏறிக்கலாம். அது வரும்போது பார்த்துக்கலாம். அது மெயின் ரோட்டு மேலே இருக்கிற கோயில். ஆமாம், மெயின் ரோட்டு மேலே இருக்கிற கோயில். எந்த ஊருக்கு போகிற ரோடு இது? கோபி சத்தி ரோடு. ஆமாம் ஆமாம். நம்ம வரையில் பார்த்துக்கலாம். சரிதான், இந்த பாலத்தில் கட் பண்ணித்தான் நம்ம இப்படி அதை கழிவுறது போகணும். தெரியல, இந்த பாலத்தில் கட் பண்ணித்தான் கரிவரராஜ் கோயில் போகணும். நம்ம இப்படியே நேரம் இதுலேயே போய் பாதி வரக்கூடாமா? இல்லை இப்படி கேளு தம்பி, இப்படி போனால் நேரம் பாதி வரணும். இல்லை, கோயில் பாருங்கல்ல, இந்த ரோடு வழியாக அப்படியே வீடியோ, இந்த வாய்க்கால் வழியாகவே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எத்தனை நிமிஷம் ஓடிக்கிறது பாரு. 40 நிமிஷம் ஆச்சு. பயங்கரமான காசு. இதை கட் பண்ணி